சென்னை மெரினாவில் நண்பர்களுடன் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி பள்ளி மாணவன் ஒருவன் உயிரிழந்தார். காணாமல் போன 2 மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த மதுசூதன ராவ் என்பவரது மகன் சம்பிரீத் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் புத்தாண்டையொட்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். விவேகானந்தர் இல்லம் எதிரே +1 மாணவர்கள் 5 பேரும் கடலில் இறங்கி விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சம்பிரீத், ராஜ்பரத், ஷாகித் ஆகிய 3 பேரும் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனை பார்த்த சக மாணவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் உடனே ஓடி வந்து ஷாகித், ராஜ்பரத் ஆகிய 2 மாணவர்களை பத்திரமாக மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காணாமல் போன மற்றொரு மாணவர் சம்பிரீத்தை தேடி வந்த நிலையில் அவரது உடல் விவேகானந்தர் இல்லம் அருகே கரை ஒதுங்கியது. புதுச்சேரி கடலில் குளித்த மாணவ மாணவியர் 4 பேர் ராட்சத அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட நிலையில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பழைய துறைமுக கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த நெல்லித்தோப்பு சேர்ந்த சகோதரிகள் மோகனா, லேகா மற்றும் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த நவீன், அவரது நண்பர் கிஷோர் ஆகிய 4 மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனையடுத்து 4 பேரையும் கடலோர காவல் படையினரும் தீயணைப்பு வீரர்களும் தேடி வந்தனர். இந்நிலையில் மோகனா, லேகா மற்றும் கிஷோர் ஆகிய 3 பேரின் உடல்கள் வீராம்பட்டினம் கடல் பகுதியில் அடுத்தடுத்து கரை ஒதுங்கியது. உடல்களை மீட்கப்பட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மாயமான மற்றொரு மாணவன் நவீனை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.